தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2017. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. தேவை 800 இருக்க வேண்டும். முன்வைப்புத் தொகை 40,000 ரூபாய். ஒப்பந்த புள்ளி பணிவா மணி வரை பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அன்றே பிற்பகல் மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம் சிறப்பு சுருக்கங்கள். நெடுஞ்சாலை தொழில்நுட்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. முடித்திருக்க வேண்டும். அரசு துறை பொதுத்துறை வயது வரம்பு தகுதி உடையவர்கள் என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை தேதிக்குள் அனுப்ப வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். நடுநிலை பள்ளி அது மட்டும் அல்லாமல் அதிக அளவில் இப்பகுதியில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. விபத்து அறிக்கை சிறப்பு சுருக்கங்கள். சுற்றுலாத்துறைக்கு ஈடுபட்டிருந்த போது நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்யவும். 1/3 பாகம் சிறப்பு சுருக்கங்கள். சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, சட்ட முன்வடிவை சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். தஞ்சை மாவட்டத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொந்த முயற்சியில் அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆதி திராவிட இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இருக்கும் என்று நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் உள்ளூர் வளர்ச்சி திட்டங்கள், சாலை வசதி, அதிக கவனம், கிராம மக்களுக்கு ஜீல் வசதிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அரசினுடைய அதை போலவே இருக்க வேண்டும் என்று 15 seconds 10 seconds 5 seconds get ready start. 1. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பதிவாளர் அவர்களால் உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஆய்வரங்க கட்டுரைகள் நூல் அச்சிடல் பணிக்காக மூடிமுத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. தொகுதி எண்ணிக்கை 10. ஒவ்வொரு தொகுதிக்கும் 2000 படிகள் தேவை. தொகுதி ஒன்றுக்கு 800 முதல் 1000 பக்கங்கள் வரை இருக்க வேண்டும். முன்வைப்புத் தொகை 40,000 ரூபாய். ஒப்பந்த புள்ளி படிவம் டிசம்பர் 10ஆம் நாள் பிற்பகல் 2 மணி வரை கொள்ளலாம். அன்று பிற்பகல் 3 மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் பெற்று கொள்ளப்பட்டு அன்றே பிற்பகல் 4 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் தொழில்நுட்ப மேலாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் அல்லது
பல்கலைக்கழகத்தில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும். அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் மற்றும் பணிபுரித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இத்துறைகளில் 3 ஆண்டுகள் அனுபவம் தேவை. வயது வரம்பு 50 வரை. தகுதி உடையவர்கள் வேளாளர், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், புதுடில்லி என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 3. ஒட்டேரி குக்ஸ் சாலை பலதரப்பட்ட மக்கள் பயன்படுத்தும் முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலையில் பெண்கள் நடுநிலைப் பள்ளி, காப்பீட்டு அலுவலகம் மற்றும் வழிபாட்டு தலங்கள் போன்றவை அமைந்துள்ளன. ஆகையினால் மக்கள் நடமாட்டமும் போக்குவரத்தும் இங்கு அதிகமாக உள்ளன. அது மட்டும் அல்லாமல் இந்த இடம் பெரிய தொழிற்கூடங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக உள்ளது. இதனால் இச்சாலையில் அதிக அளவில் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. எனவே இப்பகுதியில் வேக தடையை அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து சென்னை தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. 4. சென்னை கிரீன் சாலையில் கேரளா மாநில சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான கட்டடப் பணி நடந்து வருகிறது. இதில் பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒருவர் நேற்று கட்டட தளவாட பொருட்களை ஏற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கால் தவறி கீழே விழுந்து இறந்தார். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்ய. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும். Take seconds. 5 seconds. Get ready. Start. சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, நான் இந்த நிதி ஒதுக்கீட்டு சட்ட முன்வடிவை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, தஞ்சை மாவட்டத்தில் புறம்போக்கு நிலங்கள் பயிரிடப்படாமல்
வீணாக கிடக்கின்றன. அந்த நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரலாம். அந்த நிலங்களை சாகுபடி செய்ய தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மனு போட்டால் அது கவனிக்கப்படுவது இல்லை. மாடு மேய தகுதி இல்லாத இடங்களை கூட மாடு மேய்ச்சலுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் என்று சொல்கிறார்கள். இம்மாதிரி நிலங்கள் வீணாக கிடக்கின்றன. அப்படிப்பட்ட தரிசு நிலங்களை சொந்த முயற்சியில் சாகுபடி செய்ய விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். புறம்போக்கு நிலங்களில் சாகுபடி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று வந்திருக்கும் மனுக்களை ஆராய்ந்து உடனடியாக மனுதாரர்களுக்கு நிலங்களை கொடுக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆதி திராவிட மக்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்வது மிகையாகாது. இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கோவில் மடங்களில் உள்ள சாகுபடி நிலங்களை விவசாயிகள் நேரடியாக பயிரிடுவதற்கு வழி செய்தால் அது மிகவும் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல இடங்களில் உள்ளூர் வளர்ச்சி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனினும் சாலை வசதி செய்து தருவதில் இந்த அதிகாரிகளா அதிக கவனம் செலுத்த முடியவில்லை. அங்குள்ள மக்கள் இந்த வேலைகளை தாங்களே எடுத்து கொண்டு செய்ய முன்வந்தாலும் அதை மேற்பார்வையிட போதிய அதிகாரிகள் இல்லை. ஆகவே அங்குள்ள கிராம மக்களுக்கு அதிகமான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு வளர்ச்சி பணி அதிகாரிகளை அதிகப்படுத்துவதோடு அவர்களுக்கு ஜீப் வசதிகளையும் செய்து கொடுத்து வேலையை உடனடியாக ஆரம்பித்து முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சிக்கனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அரசு இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக நடந்து கொண்டா கொஞ்சம் பணத்தை நாம் சம்பாதித்து கொள்ளலாம். அரசினுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் இன்னும் அதிகப்படியாக சிக்கன முறையை கையாளுவதற்கு இடம் இருக்கிறது. போர்க்காலத்தில் நாம் எவ்வளவு சிக்கனமாக இருந்தோமோ அதை போலவே இப்பொழுதும் நாம் சிக்கனமாக இருக்கலாம். அப்பொழுது நாம் வெளிநாட்டுடன் சேர்ந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாமே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறோம். அப்பொழுது நாம் போர் காரணமாக சிக்கனமாக இருந்தோம். இப்பொழுது வறுமையின் காரணமாக நாம் சிக்கனமாக இருக்கலாம். போர்க்காலத்தில் எவ்வளவு சிக்கனமாக இருந்தோமோ அவ்வளவு சிக்கனமாக இப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக உள்ளாட்சி நிர்வாகத்தால் நடத்தப்படும் துவக்க பள்ளிகளை பொறுத்தவரையில் மேற்பார்வை திறம்பட இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இளநிலை ஆய்வாளர்களையாவது போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.